பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த பயங்கரமான நெருப்பு கக்கும் கடல் நாகம் உண்மையாவே இந்த பூமியில வாழ்ந்ததா? யோபு புத்தகத்துல வர அந்த லிவியாதன் வெறும் கற்பனை கதை கிடையாது. அது இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியலோட தேடல்ல ஒரு மிகப்பெரிய மர்மமா இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? உங்க கற்பனைக்கும் எட்டாத ஒரு ராட்சத உருவம். அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற திமிங்கலமே ஒரு சின்ன மீன்குட்டி மாதிரி தெரியும்னா அந்த உயிரினம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அறிவியலும் வேதாகமமும் சந்திக்கிற அந்த ஒரு புள்ளி என்ன? இந்த பிரம்மாண்டமான ரகசியத்தை தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வேதாகமத்துல யோபு 41வது அதிகாரத்தை முழுசா வாசிச்சு பார்த்தா நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியும். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு சாதாரண மிருகம் கிடையாது. அதை படைத்தவர் அந்த மிருகத்தோட ஒவ்வொரு பாகத்தையும் விவரிக்கும் போது நமக்கே ஒரு நிமிஷம் நடுக்கம் வரும். அதோட வாயை சுத்தி பயங்கரமான பற்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. யார் அதோட முகத்தின் கதவுகளை திறப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி அங்க கேட்கப்படுது. அப்படின்னா அதோட வாய் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. அதோட முதுகு பகுதியில வரிசை வரிசையா கேடயங்கள் மாதிரி செதில்கள் இருக்குமாம். அது எவ்வளவு நெருக்கமா இருக்கும்னா அதுக்குள்ள காத்து கூட நுழைய முடியாதுன்னு வேதாகமம் சொல்லுது. அப்படின்னா எந்த ஒரு நவீன ஆயுதத்தாலையும் அதை காயப்படுத்த முடியாதுங்கிறது தான் உண்மை. சரி, இப்போ அறிவியலுக்கு வருவோம். இவ்வளவு பெரிய உடலமைப்பு கொண்ட ஒரு உயிரினம் நிஜமாவே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில வாழ்ந்த லிவியாதன் மெல்விலி அப்படிங்கிற ஒரு ராட்சத திமிங்கலத்தை பத்தி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதோட மண்டையோட கிட்டத்தட்ட 10 அடி நீளம் இருக்கும். இதோட பற்கள் ஒவ்வொன்றும் 1 அடி நீளம். இது மத்த திமிங்கலங்களையே வேட்டையாடக்கூடிய ஒரு அரக்கன். ஆனா இதுக்கு செதில்கள் கிடையாது. அப்போ பைபிள் சொல்ற அந்த செதில்கள் கொண்ட மிருகம் எது? இங்கதான் மோசாசரஸ் மற்றும் புலியோசர் மாதிரியான கடல்வாழ் ஊர்வன விலங்குகள் உள்ள வருது. இதோட தோல் அமைப்பு ரொம்ப தடிமனானது, கேடயம் மாதிரி வலிமையானது. இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, லிவியாதன் நெருப்ப கக்கும்னு பைபிள் சொல்லுது. இதை கேட்ட உடனே பல பேர் இது வெறும் கட்டுக்கதைன்னு நினைப்பாங்க. ஆனா அறிவியல்ல ஒரு சுவாரஸ்யமான உண்மை இருக்கு. பாம்பர்டியர் பீட்டில் அப்படிங்கிற ஒரு வகை வண்டு தான் உடம்புல இருக்கிற 2 வேதி பொருட்களை ஒன்னா கலந்து எதிரிகள் மேல சூடான திரவத்தை தெளிக்கும். இதே நுட்பத்தை ஏன் ஒரு பெரிய கடல் மிருகம் பயன்படுத்தி இருக்க கூடாது? சில வகை டைனோசர்களோட மண்டையோட்டுல மர்மமான குழாய்கள் இருந்ததை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருவேளை அதுல இருந்து வெளிவந்த வாயுக்கள் ஆக்சிஜனோட சேரும்போது தீப்பிழம்பா தெரிஞ்சிருக்கலாம். இதனாலதான் பைபிள் அதோட மூச்சு புகை மாதிரி கிளம்புதுன்னு சொல்லியிருக்கலாம். இன்னொரு பக்கம் வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடல் பயணங்கள் செய்யும் போது மாலுமிகள் பார்த்த பிரம்மாண்டமான திமிங்கலங்களையோ இல்ல மிகப்பெரிய கடல் பாம்புகளையோ பார்த்து பயந்து போய் அதை லிவியாதன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற விவரங்கள் ரொம்ப துல்லியமா இருக்கு. அது வெறும் பயத்துல சொன்ன விஷயம் மாதிரி தெரியல. சங்கீதம் 104ல விளையாடும்படி நீர் உண்டாக்கின லிவியாதன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த பிரம்மாண்டமான மிருகமே கடவுளுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளையாட்டு பொருள் மாதிரி தான். ஏன் தேவன் இவ்வளவு விரிவா யோபு கிட்ட சொல்றாரு? யோபு தான் வாழ்க்கையில வந்த கஷ்டங்களை பார்த்து சோர்ந்து போனப்போ தேவன் அவருக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்க விரும்புறாரு. யோபே, உன்னால இந்த லிவியாதனை கட்டுப்படுத்த முடியுமா? அதை ஒரு கைதியா பிடிச்சு வைக்க முடியுமா? உன்னாலேயே முடியலன்னா அதை படைச்ச என்னால உன் பிரச்சனைகளை தீர்க்க முடியாதா? இதுதான் அந்த இடத்துல தேவன் கொடுக்கிற செய்தி. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஒரு படைப்பையே நம்மால புரிஞ்சிக்க முடியல. ஆனா அதை படைச்ச தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர்! நிஜமாவே லிவியாதன் அப்படிங்கிற ஒரு உயிரினம் ஆதி காலத்துல வாழ்ந்திருக்குங்கிறதுக்கு பல புதைப்படிம ஆதாரங்கள் இருக்கு. ஆனா அது இப்போ அழிஞ்சு போயிருக்கலாம். இல்லனா கடலோட ஆழத்துல இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல இன்னும் கூட இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் மனிதர்களால கடலோட வெறும் 5% மட்டும்தான் ஆராய முடிஞ்சிருக்கு. மீதி 95% இன்னும் மர்மமா தான் இருக்கு. அறிவியல் ரீதியா அது ஒரு அழிந்து போன மிருகமா இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய ரீதியா அது கடவுளோட வல்லமையை பறைசாற்றுகிற ஒரு அடையாளம். நம்ம பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த லிவியாதனையே தன் கைக்குள்ள வச்சிருக்கிற தேவன் நம்மை கண்டிப்பா நடத்துவார். இந்த பிரம்மாண்டமான படைப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே லிவியாதன் வாயிலிருந்து நெருப்பு வந்திருக்குமா? இல்ல அது வேற ஏதோ ஒரு வினோதமான உயிரினமா? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.